எனப்போல் வாழும் அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம பிக் பாஸ் ஃபேம் அனிதா இருக்காங்களா, அவங்களோட யூடியூப் சேனல் வந்து இப்போ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து ஒரு சேனல் வந்து எவ்வளோ தான் ஒரு பெரிய டெவலப் ஆனாலும் அவங்க சேனல் கிட்டத்தட்ட இப்படி பார்த்தாலும் ஒரு 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கே இந்த நிலைமை வந்துருக்குது. ஸோ உங்களுக்கு சேனல்லையும் நீங்கள் வந்து இதே மாதிரி பண்ணாதீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். நான் உங்கள் நண்பன் S.J.Ram. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூடியூப்லாம் முந்தி மாதிரி கிடையாதுங்க. நீங்கள் வந்து என்ன தான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அவங்க வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி உடனே மானிட்டேஷனை வந்து அவங்க கட் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறது நம்ம அந்த மானிட்டேஷனை வச்சு தான். ஸோ அந்த மானிட்டேஷன் இல்லைங்கும்போது நமக்கு வந்து எவ்வளோ பெரிய யூடியூப் சேனலாக இருந்தாலும் அது வேஸ்ட் தான். ஏன்னா பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்களுக்கான அது வந்து தேவையில்லாமல் இருக்கலாம். அது ப்ராடக்ட் வந்து நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கறக்காண்டி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மானிட்டேஷன் விஷயம் தேவைப்படாது. ஆனால் வந்து இதில் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மானிட்டேஷன் ரொம்பவே ஒரு விஷயம். அதே மாதிரி தான் நம்ம அந்த இப்போ வந்து பிக் பாஸில் இருக்காங்களா அனிதா, அதாவது இதில் வந்து நியூஸ் ஆங்கரை வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களா. ஸோ அவங்களோட சேனல் அனிதா சம்பத்ங்கிற யூடியூப் சேனல் அவங்க வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது அவங்க சேனலுக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க சேனலுக்கு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருந்து இப்போ நீங்கள் வந்து அவங்க சேனலுக்கு போய் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் இருக்குது. பட் அவங்க சேனல்ஸ்க்கு மானிட்டேஷனை அவங்க வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ மானிட்டேஷன் கட் பண்ணால் அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து இனிமேல் வந்து புதுசாக வந்து ஏர்ன் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை மட்டும் அவங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஏன் இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்கன்னா, இது வந்து முழுக்க வந்து அவங்க சைடு தான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து நீங்கள் ஒரு கிரியேட்டராக வந்து நீங்கள் உங்கள் சேனல் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதை அப்லோட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் விட்டுறணும். அதை விட்டுட்டு அந்த அப்லோட் பண்ண வீடியோஸை ரிப்பீட்டடாக நீங்களே பார்க்கும்போது அது வந்து ஸ்பேம் ஆயிரும், அது சிடி ஆகிறது உங்களுக்கு அதிகமாயிரும். ஸோ வந்து இதுக்கு வந்து கிளிக் பைட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இவங்க வந்து இது வந்து இவங்களே வந்து திரும்ப வந்து பார்த்துருக்காங்க. அந்த ஆடை வந்து இவங்களே திரும்ப பார்க்குறாங்க. ஸோ வந்து இதனால் வந்து உங்கள் சேனல் வந்து கண்டிப்பாக ப்ராப்ளத்தில் தான் வரும். அதே மிஸ்டேக் தான் அவங்க சேனல் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து பெர்மனெண்ட்டாக வந்து நம்மளோட யூடியூப் சேனலை வந்து அவங்க வந்து மானிட்டேஷன் கட் பண்ணுவாங்கன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங்காக ஒரு 30 நாளைக்கு வந்து நம்மளோட மானிட்டேஷன் வந்து அவங்க வந்து கட் பண்ணிடுவாங்க. இதுக்குண்டான மெசேஜையும் வந்து அவங்க வந்து மெயில் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இந்த காரணத்தினால தான் வந்து உங்கள் சேனல் வந்து மானிட்டேஷன் வந்து நாங்கள் வந்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் வந்து நான் உங்களோட மானிட்டேஷன் அகைன் நாங்கள் கொடுத்துருவோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் மீறி நம்ம வந்து மறுபடியும் நம்ம தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதா இருக்கட்டும், நம்ம வந்து தொடர்ந்து ஷேரிங்காக இருக்கட்டும், எதுவுமே நம்ம வந்து அதிகமாக நம்ம வந்து போஸ்ட் பண்ணி பண்ணும்போது அடுத்த நிமிஷமே நம்மளோட சேனலை வந்து மானிட்டேஷன் டோட்டலாகவே டிசேபிள் பண்ணிடுவாங்க. ஸோ டோட்டலாக டிசேபிள் பண்ண வர நம்ம என்ன தான் டீமை கான்டாக்ட் பண்ணி பேசினாலும் அது வந்து நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அது ஒரு வேஸ்ட் தான். அந்த சேனலை அப்படியே இழுத்து ஷட்டரை போட்டு மூடிட வேண்டியதான், நமக்கு வந்து யூஸே கிடையாது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம பிரெயின் மாஸ்க் சேனலை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு சேனல் வந்து வ்ளாக் சேனல். ஸோ வந்து அவங்க சேனல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு தெரியும் வந்து எப்படி மானிட்டைஸ் பண்ணாங்க, என்னென்ன கண்டென்ட் போட்டிருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு டெக்காக ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிறனால அப்படியே வந்து அவங்க வ்ளாக் சேனலை வந்து அவங்க வந்து மாறிக்கிட்டாங்க. ஸோ அவங்க சேனல் இதே ப்ராப்ளம் தான் நடந்தது. ஆனால் வந்து அவங்க வந்து ஓப்பனாக சொல்லவே இல்லை. அதாவது ஆடை வந்து கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 30 நாள் வரைக்கும் அவங்க ரெகுலர் வீடியோஸை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 30 நாளுக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்களோட மானிட்டேஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நல்லா வந்து ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மாதம் வந்து ஒரு 25,000 வந்து அசால்ட்டாக வந்து அவங்க அந்த சேனல் மூலமாக வந்து ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாது. ஒரு வீடியோ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு மானிட்டைஸ் ஆச்சா இல்லை ஆகணும் முன்னாடினா சரி, நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு குரூப் 2 குரூப் நீங்கள் ஷேர் பண்ணி அப்படியே விட்டுருங்க. தொடர்ந்து வந்து நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. ப்ளஸ் வந்து உங்கள் வீடியோ ரிப்பீட்டடாக நீங்களே பார்க்காதீங்க. அது உங்கள் மொபைல்னாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொபைலும் சரி, ரிப்பீட்டடாக பார்க்காதீங்க. உங்களோட வீடியோ வந்து அது ஒரு ஸ்பேம் வீடியோ மாதிரி ஆகி உங்களுக்கு ஒரு ரொபோட் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்து பார்க்குது. நீங்கள் வந்து ஏதோ வந்து ஆட் கம்பெனிஸில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு எம்சிஎன் கம்பெனியில் வந்து நீங்கள் வியூஸ்க்காண்டி இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவங்க வந்து என்னாச்சு மானிட்டேஷனை கட் பண்ணிடுவாங்க. இதனால் உங்கள் சேனலுக்கு ரொம்பவே ஒரு ஆபத்து தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனல் தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். இந்த வீடியோ மேக் பண்ணது நான் உங்கள் நண்பன் S.J.Ram. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியை நம்ம மொழியில் தெரிந்து கொள்வோம்.